السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அடிப்படை ஹதீஸ் கலை கற்கைதறியிலே இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதோடு இன்றைய நமது வகுப்பிலே இன்ஷா அல்லாஹ் ஒரு முன்னுரை, அதே போன்று ஹதீஸ் கலை அறிமுகம் என்ற ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்வதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இன்று மிக பெரும் ஃபித்னாவுடைய, அதாவது குழப்பங்கள், பிரச்சனைகள், சந்தேகங்கள் நிறைந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பு போல சந்தேகங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் மாத்திரம் இல்லை. மாற்றமாக எல்லோருடைய கைகளிலும் எல்லோருக்கும் அது சர்வசாதாரணமாக பல தவறான கருத்துக்கள் சென்றடைகின்றன. தவறான கருத்துக்களை கேட்பதற்கு நாங்கள் தேடி செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லாத அளவுக்கு இன்று எங்களை தேடி வீடுகளுக்குள்ளும் எங்களுடைய சட்டை பைகளுக்குள்ளும் இந்த இஸ்லாத்திலே பல்வேறு விதமான சந்தேகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. அதிலே மிக மிக முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த ஹதீஸ். இஸ்லாத்திலே சந்தேகத்தை எழுப்புவதற்கு இஸ்லாத்தின் எதிரிகள் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த ஹதீஸ் கலையும் ஹதீஸ்களும். இன்று இஸ்லாத்திலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நாஸ்திகர்கள், மதம் மாறி செல்லக்கூடியவர்கள், இஸ்லாத்திலிருந்து மதம் மாறி செல்லக்கூடியவர்கள் அல்லது நாஸ்திகர்கள், நாத்திக கொள்கையை நோக்கி செல்லக்கூடியவர்களுடைய முதல் பிரச்சனை எங்கு ஆரம்பித்திருக்கிறது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு பிரச்சனை இந்த ஹதீஸ்களில் இருந்துதான் ஆரம்பித்திருக்கிறது. அப்ப எனவே இது தற்காலத்தில் மாத்திரமல்ல, முற்காலத்திலும் அப்படித்தான். முற்காலத்திலும் பல்வேறு வழிகட்ட கொள்கைகள், முஅ்தஸிலாக்கள், அஷரியாக்கள், அதே போல ஜஹமியாக்கள், ஹவாரிஜிகள், இது போன்ற என்னென்ன பல்வேறு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்களோ இவர்கள் எல்லோரும் கை வைத்தது ஹதீஸ்களிலே தான். ஏனென்றால் ஹதீஸ்களிலே பல்வேறு விதமான வழிகேடுகளுக்கு தெளிவான மறுப்புகள் காணப்படுகின்றன. எனவே ஹதீஸ்களிலே கை வைக்காமல் வழிகேடுகளை உருவாக்க முடியாது. எனவேதான் ஹதீஸ்களிலே கை வைக்காமல் எந்த விதமான வழிகட்ட பிரிவினர்களும் கிடையாது. எனவே இந்த ஹதீஸ்களை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது, ஹதீஸ் கலையை குறிப்பாக நாங்கள் சரியாக புரிந்து கொள்வது, நாமும் அப்படியான வழிகேட்டிலே சென்று விழுவதை விட்டு எங்களை பாதுகாக்கும். எங்களுடைய சந்ததிகளையும் எங்களோடு இருக்கக்கூடியவர்களையும் நாங்கள் வழிகேடுகளை செல்லாமல் பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான ஒரு பகுதிதான் இந்த ஹதீஸ்களை கலை பற்றிய சரியான தெளிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ரைட். இப்பொழுது நாங்கள் இன்றைய ஹதீஸ்களை பற்றிய தவறான வாதங்களை வைப்பவர்களை பல்வேறு பிரிவினர்களாக நாங்கள் பிரிக்கலாம். அதிலே ஒரு சாரார் இருக்கிறார்கள், எங்களுக்கு தெரியும், குர்ஆனியவாதிகள், அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆனை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய பொய்யாகத்தான் அவர்கள் நாம் குர்ஆனை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இல்லாவிட்டால் உண்மையிலே அவர்களுக்கு அஹ்லுல் குர்ஆன் என்ற பெயர் வைப்பது பொருத்தமற்றது. ஏனென்றால் குர்ஆனை ஏற்றுக்கொண்ட ஒருவர் ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி குர்ஆனை மாத்திரம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையிலே அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்வர்கள் தான். வெறுமனே
அதனை மறைப்பதற்காக அல் குர்ஆன் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் எங்களுக்கு இப்பொழுது ஏதாவது ஒன்றை சொன்னாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நபி அவர்களுக்கு சொல்வதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, அது வகை இல்லை. அவர்களில் ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அப்படி நபி அவர்களை பின்பற்றுவது அது இணை வைப்புக்கு சமன், இணை வைப்பாக அமைந்துவிடும். ஏன் அல்லாஹ்வோடு சேர்த்து நாங்கள் இன்னொருவருக்கும் வழிபடுவது இணை வைப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய சில மடையர்களும் இருக்கிறார்கள். அது ஒரு சாரார். இவர்களுக்கு மறுப்பு கொடுப்பதல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அதற்கு தனியாக வேறு ஒரு கற்கை நெறி நாங்கள் செய்ய வேண்டும். அதாவது ஹதீஸும் குர்ஆனை போன்று வஹீதான், கட்டாயம் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு மூலாதாரம் தான் என்பதை நாங்கள் நிரூபிக்கக்கூடிய வகுப்புகளை நாங்கள் வேறாக செய்திருக்கிறோம். தேவைப்பட்டால் வேறொரு வகுப்பும் நாங்கள் ஏற்பாடு செய்ய முடியும். அடுத்ததாக ஒரு சாரார் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபி அவர்கள் சொல்வதும் மார்க்கம் தான், அதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்று நபி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் நபி அவர்கள் சொன்னதாக எப்படி நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்வது? அப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதற்கான சரியான வழிமுறை எதுவும் கிடையாது. அப்படி என்றால் இன்று நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை, உலுமுல் ஹதீஸ் அல்லது உலுமுல் முஸ்தலஹ் ஹதீஸோ, இந்த ஹதீஸ்களை மூலமாக நபி அவர்கள் சொன்னதை ஊர்ஜிதப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அதன் மூலமாக ஊர்ஜிதப்படுத்த முடியாது, அதிலே பல்வேறு விதமான குறைகள் இருக்கின்றன, எனவே அதனை நாங்கள் நம்ப முடியாது என்று சொல்கிறார்கள். இவர்களை நாங்கள் எவ்வாறு கையாள்வது என்பதுதான் நமது இந்த கற்கையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியிலே தான் நிறைய பேர் தவறு விடுகிறார்கள். நிறைய முஸ்லிம்கள் நபி அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், நபி அவர்களை பின்பற்றத்தான் வேண்டும். ஆனால் இப்பொழுது ஹதீஸ்களாக வலம் வரக்கூடியவை அவைகள் உறுதிப்படுத்தப்பட்ட விதத்திலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, அதிலே சில கோளாறுகள் இருக்கின்றன, எனவே அதனை நாங்கள் உறுதியாக நம்ப முடியாது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. இதனை பலரும் என்ன செய்கிறார்கள், நேரடியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்களுடைய சில செயற்பாடுகள் அல்லது அவருடைய பேச்சுக்களில் இருந்து அவர்களுக்கு அந்த ஹதீஸ் கலையின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். எனவே அவர்களுக்கான அவர்களுடைய அந்த சந்தேகங்களை தீர்க்கும் விதமாகத்தான் நமது இந்த கற்கை நெறியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த கற்கை நெறி சில வேளை பிரயோசனமாக இருக்கும். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சில ஹதீஸ்கள் அதனை நபி அவர்கள் சொன்னதாக அல்லது நபி அவர்கள் செய்ததாக வந்தாலும் கூட நாம் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சாரார் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் அந்த ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்ட முறையிலே ஒரு சந்தேகம் இருப்பதனால் தான் அந்த கருத்தை சொல்கிறார்கள். வேறு பல காரணங்களும் அவர்களுக்கு இருக்கின்றன. எனவே அவர்களுக்கும் சில வேளை இந்த கற்கை நெறி பயனுள்ளதாக அமையலாம். ஆனால் முக்கியமாக இரண்டாவது தரப்பு ஹதீஸ்களை பாதுகாக்கப்பட்ட முறையிலே பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் தான் இவ்வளவு காலம் காலாகாலமாக எல்லா அறிஞர்களாலும் ஹதீஸ்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்களையும் இன்று சிலர் என்ன செய்கிறார்கள், பல்வேறு விதமான தவறான வாதங்களை முன்வைத்து மறுக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த ஹதீஸ்களை பாதுகாக்கப்பட்ட முறையை பற்றிய சரியான தெளிவில்லை என்பதனால் தான் அவர்கள் அவ்வாறு பேசுகிறார்கள் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாங்கள் இந்த ஹதீஸ்களை சம்பந்தமாக ஒரு அறிமுகத்துக்கு நாங்கள் செல்வோம். ஹதீஸ்களை என்றால் உலூமுல் ஹதீஸ் என்று நாங்கள் சொல்வோம், அல்லது உலூமு சுன்னா என்பதாக சொல்வோம். இதிலே பல ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களோடு சம்பந்தப்பட்ட பல கலைகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களோடு சம்பந்தப்பட்ட கலைகள் பல இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய இல்மு முஸ்தலஹுல் ஹதீஸ் அல்லது உலூமுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடியது. இரண்டாவது ஒரு கலை இருக்கிறது, இல்முல் ஜர்ஹ் வ தஅதீல். அது ஹதீஸ் அறிவிப்பாளர் திறனாய்வு கலை, ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் திறனாய்வு கலை, அது ஒரு பகுதி. மூன்றாவது ஒரு பகுதி இருக்கிறது இல்முல் இலல். இது எல்லாத்தையும் உலூமுல் ஹதீஸிலும் சில வேளை உள்ளடக்குவார்கள், முஸ்தலஹுல் ஹதீஸிலே இது உள்ளடக்குவார்கள். அதனை தனியாகவும் பிரித்து நாங்கள் படிக்க வேண்டும். அது ஒவ்வொன்றும் விரிவான கலைகள். இல்முல் இலல் என்பதுதான் மிகவும்
கடினமான, சிரமமான, ஆழமான விடயங்களை ஹதீஸ் கலையிலே அலசக்கூடிய பகுதிதான் இல்முல் இலல். அது சாதாரண மாணவர்களுக்கு அதனை புரிந்து கொள்வது சாத்தியமான ஒரு விடயம் அல்ல. அது மிகவும் ஹதீஸ் கலையிலே முழு வாழ்க்கையும் தியாகம் செய்தவர்களால் தான் அதனை என்ன செய்ய முடியும், நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். நான்காவது ஃபிக்ஹு சுன்னா என்பதாக சொல்வார்கள். அதாவது ஹதீஸ்களை பற்றிய விரிவுரை, ஹதீஸ்கள் பற்றிய ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களில் உள்ள உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வது, ஹதீஸ்களை புரிந்து கொள்வது, ஹதீஸ்களுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வது. அடுத்து கரீபுல் ஹதீஸ், ஹதீஸ்களிலே அறிமுகமற்ற, அதாவது பல புழக்கத்தில் பெரும் அதிகமாக இல்லாத வார்த்தைகளை பற்றிய அறிவு, வார்த்தைகளை பற்றிய அறிவு. அதே போல இல்மு தஹ்ரீஜின் ஒன்றும் இருக்கிறது. அதாவது ஹதீஸ்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு கலை, ஹதீஸ்கள் எங்கு வருகின்றது என்பதை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு கலை. அதே போல மனாஹிஜுல் முஹத்திஸீன், ஹதீஸ்களை அறிஞர்களுடைய அணுகுமுறைகள், அவர்கள் ஹதீஸ் நூல்களை எவ்வாறு தொகுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கற்கக்கூடிய ஒரு கலை. இப்படி பல கலைகள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்குள்ளும் பல்வேறு விதமான உபபிரிவுகள் நிறைய காணப்படுகின்றன. நாங்கள் பார்க்க இருப்பது உலூமுல் ஹதீஸ், உலூமுல் முஸ்தலஹ் அல் ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள், அல்லது உலூமுல் ஹதீஸ் என்பதாக சொல்வார்கள். அப்ப அதனுடைய சுருக்கமான வரைவிலக்கணம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், சுருக்கமான வரைவிலக்கணம் என்ன என்று பார்த்தால், ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட அதனை அறிவிப்பு செய்யக்கூடிய முறைகள், அதே போல அதனுடைய ஆதாரபூர்வமானவை, ஆதாரபூர்வமானவற்றை அறிந்து கொள்வது சம்பந்தமான கலைகள், ஹதீஸ்களை அறிவிக்கும் பொழுது அறிவிப்பது சம்பந்தமான, அதே போல அதிலே சரியானவைகள், ஆதாரபூர்வமானவைகள், ஆதாரபூர்வமற்றவைகளை பிரித்தறிந்து கொள்வதற்கான உதவி செய்யக்கூடிய கலைகள், உதவி செய்யக்கூடிய விடயங்கள் என்பதாக எங்களால் சுருக்கமாக சொல்ல முடியும். அப்ப எனவே இதில் இரண்டு முக்கியமான விடயங்களை உலூமுல் ஹதீஸிலே பார்ப்பார்கள். அதனை அறிவிப்பு முறைகள், அதே போல அறிவிக்கக்கூடிய முறைகள். இரண்டாவது, அதுவே ஆதாரபூர்வமானவை எது, ஆதாரபூர்வமற்றை எது என்பதை அறிந்து கொள்வது. இந்த இரண்டு சம்பந்தப்பட்ட விடயங்களும் தான் இந்த உலூமுல் ஹதீஸிலே இருக்கின்றன. உலூமுல் ஹதீஸிலே இருக்கின்றன. அடுத்ததாக, இப்பொழுது இந்த உலூமுல் ஹதீஸ் கலையை நாங்கள் ஏன் படிக்க வேண்டும்? நாங்கள் ஏன் படிக்க வேண்டும் என்றால், ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது. உலூமுல் ஹதீஸ் என்பது ஹதீஸோடு சம்பந்தப்பட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்டது. அதுல முதலாவது ஹதீஸ். ஹதீஸ் என்று சொன்னால் என்ன? ஹதீஸ் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அடுத்து அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய தோற்ற இயல்புகள், இவைகள் எல்லாம் சேர்ந்தவைகள் தான் ஹதீஸ். எனவே நபியவர்களோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய அனைத்துமே ஹதீஸிலே உள்ளடங்கும். எனவே முஹத்திஸீன்களிடத்திலே, ஹதீஸ்களை அறிஞர்களிடத்திலே ஹதீஸ் என்று சொன்னால் அனைத்தும் உள்ளடங்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, செயல், அங்கீகாரம், அவர்களுடைய பண்புகள், உடற்பண்புகள், குணப்பண்புகள் எல்லாமே உள்ளடங்கும். ஆனால் சுன்னா என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அதனுடைய கருத்து என்ன? சுன்னா என்று சொன்னால் ஹதீஸுக்கு சொன்ன வரைவிலக்கணத்தில் உள்ள இறுதி பகுதியை தவிர, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குண இயல்புகள், அதாவது தோற்றம், குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய தோற்ற இயல்புகள், தோற்ற பண்புகள், இவைகளை தவிர உள்ள ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம், இந்த மூன்றும் மாத்திரம்தான் சுன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் அதிலே உள்ளடங்க மாட்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய தோற்றம் அதிலே உள்ளடங்க மாட்டாது. அடுத்ததாக, இந்த உலூமுல் ஹதீஸிலே நாங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பிரயோகம், அந்த சுன்னா என்ற வார்த்தை பொதுவாக ஹதீஸ்களை அறிஞர்களிடத்திலே பயன்படுத்தப்பட மாட்டாது. மாற்றமாக அது அகீதாவுடைய அறிஞர்களிடத்திலே பயன்படுத்தப்படும். அதே போல ஃபுக்ஹாக்கள் அவர்களிடத்திலே பயன்படுத்தப்படும். அவர்கள் தான் இந்த சுன்னாவை பயன்படுத்துவார்கள். ஏன்? அவர்கள் தான் மார்க்கத்திலிருந்து சட்டங்களை எடுக்கக்கூடியவர்கள். அகீதாவிலே சுன்னா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டால் அது பித்அத்துக்கு எதிரானது. பித்அத்துக்கு எதிரானது சுன்னா.
விதத்துக்கு எதிரான அனைத்தும் சுண்ணாவாக அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள், மார்க்கத்திலே வந்தவைகள். எனவே அந்த இடத்திலே நபியவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்ற கருத்திலே அவர்கள் பயன்படுத்துவதில்லை அகீதா அறிஞர்கள். மாற்றமாக அவர்கள் பயன்படுத்துவது பித்ஆவுக்கு எதிரான, அதாவது குர்ஆன் சுன்னாவிலே உள்ள அனைத்தையும் உள்ளடக்குவதற்காகத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள். அடுத்ததாக சனத் என்று ஒன்று இருக்கிறது. சனத் மற்றும் என்ற ரெண்டு முக்கியமான வார்த்தை பிரயோகங்கள் அடிக்கடி இந்த கலைகளை பயன்படுத்துவார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சனத் என்றால் அறிவிப்பாளர் வரிசை, அறிவிப்பாளர் வரிசை அதற்கு சொல்வோம். அறிவிப்பாளர் வரிசைக்கு தான் நாங்கள் சனத் என்பதாக சொல்லுவோம். அதாவது ஒரு ஹதீஸை சொல்வதற்கு முன்னால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய உஸ்தாத் அப்படியே போய் ரசூலுல்லாஹ் வரைக்கும் சொல்லக்கூடிய அந்த அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறது, அதுக்கு தான் சனத் என்பதாக சொல்வோம். மத்தன் என்று சொன்னால் இறுதியிலே வரக்கூடிய அந்த உள்ளடக்கம். புகாரி இமாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய கடைசியிலே ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லக்கூடிய உதாரணமாக இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் அனைத்தும் நியத்தை கொண்டுதான் என்ற அந்த வார்த்தைக்குத்தான் நாங்கள் மத்தன் என்பதாக சொல்வோம். இறுதியிலே சொல்லப்படக்கூடிய உள்ளடக்கம், அது சில வேளை அந்த உள்ளடக்கம் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்கலாம், சில வேளை இறுதியிலே சஹாபியுடைய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது ஒரு தாபியுடைய வார்த்தையாக இருக்கலாம். யாருடைய வார்த்தையாக இருந்தாலும் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கத்துக்கு நாங்கள் மத்தன் என்பதாக நாங்கள் சொல்வோம். ரைட், இதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வருவோம், இந்த ஹதீஸ் கலையை கற்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த ஹதீஸ் கலையை கற்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நாங்கள் பார்த்தால், முதலாவதாக எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் என்பதே அது தகவல்களை அடிப்படையாக கொண்டது. இஸ்லாம் என்பது மனிதனோடு தனது அறிவால் யோசித்து ஒரு விஷயத்தை கற்பனையாக கண்டுபிடிப்பது, அல்லது ஒரு லெபரட்டரியிலே ஆய்வுக்கூடத்திலே சென்று அங்கு பரீட்சித்து பார்த்து ஒன்றை முடிவெடுப்பது அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது தகவல்களை அடிப்படையாக கொண்டது, வஹியை அடிப்படையாக கொண்டது. அப்ப எனவே ரசூலுல்லாஹ் எங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னால், பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்துவிட்டு சென்ற நபி அவர்களுடைய தகவல்களை நபி அவர்கள் இந்த விடயத்தை சொன்னார்களா செய்தார்களா இல்லையே என்பதை நாங்கள் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் என்றால் அதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். ஊர்ஜிதம் செய்யாமல் எங்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னால் விடயத்தை நம்ப முடியாது, நடந்தது அல்லது சொன்னார்கள் என்பதை நம்ப முடியாது. அப்ப எனவே இஸ்லாத்தில் உள்ள எல்லா கலைகளோடு அகீதாவாக இருக்கலாம், தஃசீராக இருக்கலாம், வேறு வேறு கலைகளாக இருக்கலாம், எந்த கலையாக இருந்தாலும் இந்த ஹதீஸோடு சம்பந்தப்படாத கலைகள் இருக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய இரு மூலாதாரங்களில் ஒன்றுதான் இந்த ஹதீஸ். எனவே ஹதீஸ் இல்லாமல் இஸ்லாத்தை நாங்கள் புரிய முடியாது, நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே இந்த உலுமுல் ஹதீஸ் என்பது மிக மிக முக்கியமான எல்லா கலைகளோடும் சம்பந்தப்படக்கூடிய ஒரு கலை. எனவே இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்தது முஸ்லிம்களுடைய சிறப்பம்சங்களில் ஒன்று இந்த ஹதீஸ் கலை இருக்கிறது. இது முஸ்லிம் சமுதாயத்திற்குரிய அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுத்த ஒரு கலைதான் இது. எப்படி என்றால் எங்களுக்கு தெரியும், எந்த ஒரு சமுதாயத்திலும் இவ்வாறு அறிவிப்பாளர் வரிசை கிடையாது. நீங்க தௌராத்தை எடுத்துக்கொள்ளலாம், இஞ்சிலை எடுத்துக்கொள்ளலாம், எந்த ஒரு வேற்றுமத நூட்களை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த நூலை கொண்டு வந்த அந்த நபிக்கும் அந்த நூலை எழுதிய காலத்துக்கு மத்தியில் அல்லது எழுதியவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய இடைவெளிகள் காணப்படுகின்றன. தொடர் கிடையாது. தொடராக இடைவெளி இல்லாமல் அந்த அறிவிப்பாளர் வரிசை எங்கும் கிடையாது, முஸ்லிம்களுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. இதனை நாங்கள் சொல்லவில்லை. தற்காலத்திலே இருந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்றாசிரியர், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர், அசத் இப்ராஹிம் ருஸ்தும் என்று சொல்லப்படக்கூடிய லெபனானைச் சேர்ந்த மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ அறிஞர், கிறிஸ்தவ வரலாற்றறிஞர். இவர் சொல்கிறார், அவருடைய முஸ்தலஹு தாரீக் என்ற பிரயோகம் என்ற நூலிலே பாருங்கள், அவருடைய நூலுக்கு கூட முஸ்தலஹுல் ஹதீஸுடைய நாங்கள் முஸ்லிம்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பிரயோகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் சொல்கிறார், தற்காலத்திலே ஐரோப்பியர்கள் கண்டுபிடித்த இந்த மெத்தடாலஜி, ஆய்வு மெத்தடாலஜி, குறிப்பாக இந்த வரலாற்று அம்சங்களை ஆய்வு செய்வதற்கான இந்த மெத்தடாலஜியை முஸ்லிம்கள் எப்பொழுதோ கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த முஸ்லிம்களுடைய இந்த கண்டுபிடிப்பை இந்த ஐரோப்பியர்கள் ஏற்கனவே அறிந்திருந்தால் இவ்வளவு காலம் தாமதித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மெத்தடாலஜியை கண்டுபிடிப்பதற்கு என்பதாக அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இமாம் காவி ஐயாப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய
இந்த ஹதீஸ்கலை இல்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹதீஸ்கலை நூலை மிக ஆச்சரியத்தோடு அதில் உள்ள பல வார்த்தைகளை அப்படியே அவர் அங்கு எடுத்துக்காட்டாக முன்வைக்கின்றார் அவருடைய நூலிலே. எனவே இது ஹதீஸ்கலை என்பது அது மிகப்பெரிய ஒரு வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு பொருத்தமான அறிவுபூர்வமான ஒரு ஆய்வு முறை. ஒரு விடயத்தை, வரலாற்று ரீதியான ஒரு விடயத்தை நிரூபிப்பதற்கு, ஊர்ஜிதம் செய்வதற்கு ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு முறை, மனித முயற்சியால் செய்ய முடியுமான மிக உச்சபட்ச விதிகளை உள்ளடக்கிய ஒரு கலைதான் இது என்பதை முஸ்லிம் அல்லாத பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். எதிரிகள் சொல்லக்கூடிய நச்சான்றுதான், நச்சான்று உண்மையாகத்தான் இருக்கும், நச்சான்று உண்மையாகத்தான் இருக்கும் என்பது எல்லோரும் பொதுவாக ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. எனவே முஸ்லிம்களாகிய எங்களுடைய உள்ளத்திலே அது சம்பந்தமான சந்தேகங்கள் வருவது என்பது நாங்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வி மனப்பான்மையில் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம். அடுத்ததாக இந்த ஹதீஸ் கலையை கற்பதனுடைய நோக்கங்களை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அதிலே பல நோக்கங்களை நாங்கள் சொல்லலாம். அதில் குறிப்பாக என்னவென்றால், ஹதீஸ்கள் சம்பந்தமாக அறிஞர்கள் பல்வேறு விதமான தீர்ப்புகளை சொல்லியிருப்பார்கள். இன்று நாங்கள் எத்தனையோ நூட்களை படிக்கும் பொழுது அல்லது வெப்சைட்டுகளிலே அல்லது சமூக வலைத்தளங்களிலே செல்லும் பொழுது அறிஞர்கள் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் வழங்கிய தீர்ப்புகளை பற்றி அங்கு எழுதியிருப்பார்கள். அப்ப ஹதீஸ்களை யார் ஓரளவு சாதாரணமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் இதில் என்ன சொல்கிறார்கள் என்பதையே அவர்களால் புரிய முடியாது போகும். அடுத்ததாக நாங்கள் இந்த வகுப்பிலே ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கான பயன்படுத்தப்பட்ட இந்த பொறிமுறை இருக்கிறதே, இந்த உலுமுல் ஹதீஸ் அல்லது இல்மு முஸ்தலஹ் அல் ஹதீஸ், இது எவ்வளவு அறிவுபூர்வமானது என்பதைத்தான் நாங்கள் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். எனவே இதனை புரிந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு என்ன நடக்கும் என்றால், ஹதீஸ்களிலே நம்பிக்கை அதிகரிக்கும். இப்பொழுது நாங்கள் காலாகாலமாக நம்பி இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நபி அவர்கள் சொன்னதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், எனவே நாங்கள் நம்புகிறோம் என்ற அடிப்படையிலே நம்பிவிட்டு சொல்கிறோமே தவிர உண்மையிலே அது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது என்பதை நாங்கள் புரிந்து வைத்திருப்பவர்கள் மிச்சம் குறவு. அது ஹதீஸ்களை அரபு கல்லூரிகளில் படிப்பவர்கள் கூட இந்த பிரயோகங்களுடைய கருத்து என்ன என்பதைத்தான் படிக்கிறார்களே தவிர இது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான முறை, இந்த முறையை பயன்படுத்தி ஆய்வு செய்வதனுடைய விளக்கம் என்ன என்பதை பற்றி படிப்பவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப எனவே நாங்கள் கட்டாயம் இந்த முறையை பேணி நாங்கள் படிக்காத பொழுதோ என்ன நடக்கும் என்றால், ஹதீஸ்களிலே யாராவது சந்தேகத்தை ஏற்படுத்தினால் எங்களுக்கு பதிலளிக்க முடியாமல் சென்றுவிடும். இன்று நிறைய ஹதீஸ்களை சம்பந்தமான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. எங்களுக்கு விளங்குகிறது தவறு என்று, ஆனால் அதற்கு எங்களால் விரிவாக விபரமாக பதிலளிக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால், இந்த ஹதீஸ்கலையை உருவாக்கப்பட்ட அந்த பொறிமுறை எங்களுக்கு தெரியாது. அறிஞர்கள் ஏன் எதற்காக வேண்டி இந்த நிபந்தனையை வைத்திருக்கிறார்கள், இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கு இந்த 5 நிபந்தனைகளை அறிஞர்கள் வைத்திருப்பதற்கான காரணம் என்ன, ஒவ்வொரு நிபந்தனைக்கு பின்னாலும் உள்ள நியாயங்கள் என்ன, அதில் எதற்காக அறிஞர்கள் கொண்டு வந்தார்கள் என்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுதும் எங்களுக்கு இந்த ஹதீஸ் கலையின் மீது பெரிய ஒரு நம்பிக்கை வருவதோடு, அந்த ஹதீஸ் கலை மூலமாக பாதுகாக்கப்பட்ட அந்த சுன்னாவிலே மிகப்பெரிய ஹதீஸிலே நபியவருடைய வார்த்தையிலே நபியுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு நபியவர்கள் உண்மையிலே செய்துதான் இருக்கிறார்கள், உண்மையிலே நபியவர்கள் சொன்ன வார்த்தை தான் என்பதை ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிடும். அதே போல இன்று பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் வருகின்றன. அந்த நேரத்திலே எங்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை ஓரளவு புரிந்து வைத்திருந்தால் அவர்களுக்கு இலகுவாக நாங்கள் பதிலளிக்க முடியும். குறிப்பாக சில என்ன சொல்வார்கள், ஹதீஸ்கலை அறிஞர்கள் வெறுமனே அறிவிப்பாளர் வரிசையை மாத்திரம் கவனித்துதான் ஹதீஸ்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள், உள்ளடக்கத்தை அவர்கள் கவனிக்கவில்லை. எனவே உள்ளடக்கத்திலே தவறுகள் நிகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கூறி பல ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நிராகரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த ஹதீஸ்கலையினுடைய இந்த பின்னணி என்னென்று தெரியாது, இந்த பொறிமுறை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதனுடைய ஆழம் என்ன, ஆழ அகலம் என்ன என்பதை தெரியாததன் காரணமாகத்தான் அவ்வாறு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த வகுப்பை நாங்கள் இப்படியான எங்களுக்கு பல்வேறு விதமான சந்தேகங்களை இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த சந்தேகங்களை களைவதற்கு ஏற்ற விதத்திலே நமது உள்ளடக்கத்தை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வரக்கூடிய வகுப்புகளிலே இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களினுடைய தோற்றம், வளர்ச்சி,
இது எவ்வாறு தோன்றியது, இந்த ஹதீஸ் கலை எவ்வாறு தோன்றியது, பிற்காலத்திலே வந்த சில அறிஞர்கள் அவர்களாக உருவாக்கிய ஒரு கலை தானா, அது குர்ஆன் ஹதீஸுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்ற சில விடயங்களோடு அடுத்ததாக மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுக்கு சொல்லப்படக்கூடிய நிபந்தனைகள். அந்த நிபந்தனைகளை பேணி நாங்கள் ஒரு ஹதீஸை ஆதாரபூர்வமானது என்று தீர்மானிப்பது எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானது. அது மிகப்பெரிய ஆய்வுகளுக்கு பின்னால், நீண்டகால ஆய்வுகளுக்கு பின்னால் அறிஞர்கள் அப்படியான நிபந்தனைகளை இட்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னால் உள்ள மிகப்பெரிய அறிவு பின்னணி என்ன என்ற சில விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே எங்களோடு தொடர்ந்து இருங்கள். உங்களுக்கு தெரிந்த ஏனைய சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி அறிவித்து கொடுத்து அவர்களுக்கும் மார்க்க விளக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பங்கை தருவான். நாங்களும் தாவா பணியிலே ஒரு பங்கெடுத்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். மீண்டும் ஒரு வகுப்பில் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.